2026 ஜனவரி 2ஆம் தேதி முதல் 2, 3, 4, 5 இந்த 4 நாட்களிலும் பிஎஸ்டி அறநிலையம் அதனுடைய 100ஆண்டு விழாவை மனதில் கொண்டு காதம்பரி என்று சொல்லக்கூடிய கடந்த சில வருடங்களாக நாங்கள் கொண்டாடி வரும் இந்த இசை திருவிழாவானது நடைபெற உள்ளது. இதன் நிமித்தம் 2ஆம் தேதி முதல் நாள் அன்று பிஎஸ்டியினுடைய மாணவ கண்மணிகள் தர்மத்தை அடிப்படையாக கொண்டு திரை இசை அதை நிகழ்த்த உள்ளார்கள். அந்த அன்று அடுத்த நாளாக நிகழ்வாக முக்கியமாக பிஎஸ்டியினுடைய கலைச்சுடர் என்று சொல்லக்கூடிய ஒரு விருதானது நம்முடைய புகழ்பெற்ற எம்எஸ் அம்மா அவர்களுடைய பேத்திகளான ஐஸ்வர்யா, சௌந்தர்யா அவர்களுக்காக வழங்கப்பட உள்ளது. அதைத் தொடர்ந்து அவர்களும் ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்த உள்ளார்கள். 3ஆம் நாள் நிகழ்வாக ஒரு சிறப்பு நிகழ்வாக நம்முடைய பத்ம விபூஷன் திருமதி சுதா ரகுநாதன் அவர்கள் ஒரு மிக சிறப்பான ஒரு இசை நிகழ்ச்சியை நமக்கு கொடுக்க உள்ளார்கள். 4ஆம் நாளாக சத்யபிரகாஷ் அவர் திரை இசையிலும் சரி, சூப்பர் சிங்கரிலும் சரி, எல்லாவற்றிலும் அவர் சிறந்து விளங்கிய அந்த ஒரு இசைக்கலைஞர் நமக்கு திரை இசையில் கர்நாடக சங்கீதத்தினுடைய மெட்டுகளை கொண்டு திரை இசையில் நம்மை மகிழ்விக்க உள்ளார். இந்த 4 நாட்களிலும் இந்த முக்கியமான நிகழ்வுக்கு முன்றாக நம்முடைய பிஎஸ்டியினுடைய பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் நாட்டிய சிறுவன்மணிகள் எல்லாம் கலந்துட்டு இந்த நிகழ்ச்சிகளை ஒரு 5லிருந்து 6 வரைக்கும் அவங்க கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து முக்கிய நிகழ்வுகள் நடைபெற உள்ளன. இது பிஎஸ்டியினுடைய மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள முக்கியமான ஆடிட்டோரியம் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு ஆடிட்டோரியத்தில் தினசரி, அதாவது 2ஆம் தேதி நம்முடைய வெள்ளிக்கிழமை 2/1/26 வெள்ளிக்கிழமை தொடங்கி 3, 4, 5 திங்கட்கிழமை வரையில் தினசரி 5 மணி சுமாருக்கு தொடங்கி ஒரு 8:30 அல்லது 9 மணி சுமாருக்குள்ளே முடியக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளாக போகிறது. இதற்கு உங்களுக்கு அனுமதியானது இலவசம். அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த இசை பிரியர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்துட்டு எங்களுடைய தர்ம அறநிலையத்தினுடைய கொண்டாட்டத்தில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டுமாக நான் எங்களுடைய குழு சார்பாக எல்லார் சார்பாகவும் உங்களிடம் வேண்டி வரவேற்று கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ஜனவரி 2ஆம் தேதி முதல் 2, 3, 4, 5 இந்த 4 நாட்களிலும் பிஎஸ்டி அறநிலையம் அதனுடைய 100ஆண்டு விழாவை மனதில் கொண்டு காதம்பரி என்று சொல்லக்கூடிய கடந்த சில வருடங்களாக நாங்கள் கொண்டாடி வரும் இந்த இசை திருவிழாவானது நடைபெற உள்ளது. இதன் நிமித்தம் 2ஆம் தேதி முதல் நாள் அன்று பிஎஸ்டியினுடைய மாணவ கண்மணிகள் தர்மத்தை அடிப்படையாக கொண்டு திரை இசை அதை நிகழ்த்த உள்ளார்கள். அந்த அன்று அடுத்த நாளாக நிகழ்வாக முக்கியமாக பிஎஸ்டியினுடைய கலைச்சுடர் என்று சொல்லக்கூடிய ஒரு விருதானது நம்முடைய புகழ்பெற்ற எம்எஸ் அம்மா அவர்களுடைய பேத்திகளான ஐஸ்வர்யா, சௌந்தர்யா அவர்களுக்காக வழங்கப்பட உள்ளது. அதைத் தொடர்ந்து அவர்களும் ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்த உள்ளார்கள். 3ஆம் நாள் நிகழ்வாக ஒரு சிறப்பு நிகழ்வாக நம்முடைய பத்ம விபூஷன் திருமதி சுதா ரகுநாதன் அவர்கள் ஒரு மிக சிறப்பான ஒரு இசை நிகழ்ச்சியை நமக்கு கொடுக்க உள்ளார்கள். 4ஆம் நாளாக சத்யபிரகாஷ் அவர் திரை இசையிலும் சரி, சூப்பர் சிங்கரிலும் சரி, எல்லாவற்றிலும் அவர் சிறந்து விளங்கிய அந்த ஒரு இசைக்கலைஞர் நமக்கு திரை இசையில் கர்நாடக சங்கீதத்தினுடைய மெட்டுகளை கொண்டு திரை இசையில் நம்மை மகிழ்விக்க உள்ளார். இந்த 4 நாட்களிலும் இந்த முக்கியமான நிகழ்வுக்கு முன்றாக நம்முடைய பிஎஸ்டியினுடைய பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் நாட்டிய சிறுவன்மணிகள் எல்லாம் கலந்துட்டு இந்த நிகழ்ச்சிகளை ஒரு 5லிருந்து 6 வரைக்கும் அவங்க கொடுப்பாங்க. அதைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வுகள் நடைபெற உள்ளன. இது பிஎஸ்டியினுடைய மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள
முக்கியமான ஆடிட்டோரியம் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு ஆடிட்டோரியத்தில் தினசரி, அதாவது 2ஆம் தேதி நம்முடைய வெள்ளிக்கிழமை 2/1/26 வெள்ளிக்கிழமை தொடங்கி 3, 4, 5 திங்கட்கிழமை வரையில் தினசரி 5 மணி சுமாருக்கு தொடங்கி ஒரு 8:30 அல்லது 9 மணி சுமாருக்குள்ளே முடியக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளாக போகிறது. இதற்கு உங்களுக்கு அனுமதியானது இலவசம். அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த இசைப்பிரியர்கள் எல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சிகளில் கலந்துட்டு எங்களுடைய தர்ம அறநிலையத்தினுடைய கொண்டாட்டத்தில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டுமாக நான் எங்களுடைய குழு சார்பாக எல்லார் சார்பாகவும் உங்களிடம் வேண்டி வரவேற்று கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.